இப்போ இந்த சினாரியோல அவர் 75,000 ரூபாய் கிட்ட இஎம்ஐ கட்டியிருக்காருன்னு அவர் என்ன பண்ணலாம்? ஒரு ஒரு 25-28 வயசு இளைஞராக இருந்தா, இல்லை 30 வயசுக்குள்ள இருந்ததுன்னு சொன்னா, அவர் ஒரு 35,000க்கு 35,000 நல்ல ரெண்டட் ஹவுஸ் கிடைக்கும். சப்போஸ் 1 கோடி ஒர்த் ப்ராப்பர்ட்டினா நீங்கள் 3% தான் ரெண்டல் ஈல்டு. ஸோ 30,000 இஎம்ஐ. ஸோ 35,000ன்னு வச்சுங்களேன். மிச்சம் ஒரு 40,000 ரூபா இருக்கு இல்லையா? ஏன்னா இஎம்ஐ கட்ட முடியுது, ஏன் நம்மளால சேமிக்க முடியாது? 40,000 ரூபா பணத்தை அவர் ஒரு ரெகுலராக தொடர்ந்து ஒரு முதலீடு பண்ணிட்டு வராருன்னு வச்சுங்க. அது மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியாக இருக்கலாம். ரொம்ப அதிக ரிட்டர்ன்ஸே எதிர்பார்க்க வேணாம். 13%, 15% வேணாம், 12% கூட வேணாம், 10% போட்டுக்குங்க. ஒருத்தர் இந்த சினாரியோவில் ஒருத்தர் 30 லட்சம் அந்த டவுன் பேமெண்ட் கொடுத்துருக்காரு இல்லையா? அந்த 30 லட்சம் டவுன் பேமெண்ட்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸாவையும் மாதம் 40,000 ரூபாயை எஸ்ஐபி போட்டுட்டு வந்தாருன்னு சொன்னால் அவருக்கு 8 வருஷத்தில் ஒரு 1.25 crores கிடச்சிருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்கும்? நான் வந்து 1.2 crores இன்னைக்கு ரேட்னா 8 வருஷம் கழிச்சு எனக்கு 1.2 crores இருக்காது, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமேன்றது எல்லாம் நினைப்பிருக்கும். சில ஒரு கொரோனாக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்ரிசியேஷன் இல்லை. போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்ரிசியேஷன் இருக்குது ப்ராப்பர்ட்டி. 1.25 crores ப்ராப்பர்ட்டி மேபி 1.75 crores இருக்கும். இந்த 1.25 crores-ல ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். முட்டாலும் மயில்கல்லும் தான் ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம். மீன்ஸ் இதுலேருந்து ஒரு 1.1 crore இல்லை 1 crore எடுத்து போட்டுட்டு கையில் ஒரு 25 லட்சத்தை வச்சுக்கிட்டு ஒரு 75 லட்சத்துக்கு மட்டும் லோன் எடுத்தாருன்னு சொன்னால் அவருடைய இஎம்ஐ ப்ரெஷர் 60,000 தான் இருக்கும். ஸோ என்னன்னா அவருக்கு அதிக ப்ரெஷர் இருக்காது. இன்ஃபேக்ட் ஏன்னா 8 வருஷத்தில் அவருக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். மீன்ஸ் அவருக்கு ரீபேயிங் கெப்பாசிட்டியும் ஜாஸ்தி ஆயிருக்கும். பை த டைம் ஒர்க்கிங் உமனாக இருந்து 2 பேர் சேலரியாக இருந்தால் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எடுத்தோடனே ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிறது தான் பாதி ப்ராப்ளம். ஸோ ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் என்னன்னா, வீடு வாங்காமல் இருக்க வேணாம், டிலே ஒரு டிசிஷன் பை 8 years. 28 இருக்கீங்களா 36 வாங்குங்க, 30 இருக்கீங்களா 40 வாங்குங்க. கொஞ்சம் டிலே பண்ண முடியுமா? 8 to 10 years டிலே பண்ணிட்டு கொஞ்சமாக லோனு வாங்கி வாங்குறது தான் புத்திசாலித்தனங்கிறது என்னுடைய வியூ ஆக்சுவலி.